ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்பிரி போலும் ஏற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாம் வல்ல ஸ்ரீ பூர்ணகலை புஷ்கலை தாயார்கள் சமேத சொரிமுத்து ஐயனாரின் திருவடிகளை பணிந்து இந்த ஆன்மீக விளக்க உரைதனை துவக்கம் செய்கின்றேன். இந்த மாதம் பங்குனி மாதம் சாஸ்தாவின் வழிபாடு செய்ய உகந்த நாள் பங்குனி உத்திரம் நன்னாள். தமிழகமெங்கும் இந்தியா முழுவதும் ஏன் உலகத்தின் பல பகுதிகளிலும் கூட இந்த சாஸ்தாவின் வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது. அதோடு பல தெய்வங்களின் திருமணங்களும் கூட இந்த நாளில் நிகழ்ந்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. முருகன் தெய்வானையை மணந்ததும், சிவபெருமான் பார்வதியை மணந்ததும், ராமபிரான் சீதையை மணந்ததும் இந்த நாளில்தான் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. எனவே அந்த தெய்வங்களின் திருக்கோவிலிலும் கூட இந்த பங்குனி உத்திரம் உற்சவங்கள் கொண்டாடப்படுகிறது. ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த கோவில்களில் பங்குனி உத்திர உற்சவம் மட்டுமல்ல, ஆண்டு முழுவதும் ஏதேனும் விழாக்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் சாஸ்தாவின் கோவிலிலோ வருடத்தில் இந்த பங்குனி உத்திர கொண்டாட்டம்தான் கோலாகலமாக கொண்டாடப்படும். பாருங்கள், மற்ற தெய்வங்களுக்கு வருடம் முழுவதும் விழாக்கள் கொண்டாடப்படுவது போல சாஸ்தாவிற்கு பெரும்பாலும் கொண்டாடப்படுவது இல்லை. இருந்தாலும் சாஸ்தாவானவர் கோபித்துக் கொள்வாரா? இல்லவே இல்லை. இந்த பங்குனி உத்திர திருநாளில் மட்டும் சாஸ்தாவிடம் மனமுருக பக்தியோடு வழிபட்டால் போதும், வருடம் முழுவதும் சாஸ்தாவானவர் உங்களை தொடர்ந்து வருவார், உங்கள் அருகிலேயே இருப்பார். ஒருவேளை நீங்கள் மறந்து விட்டாலும் கூட அவர் தொடர்ந்து உங்களுடனேயே இருப்பார். உங்களுடைய ஒவ்வொரு சுகதுக்கங்களையும் கவனித்து கொண்டே இருப்பார். மலைபோல் வரும் துன்பங்களும் கூட பனிபோல் விலகி செல்ல சாஸ்தாவானவர் தக்க சமயத்தில் அருள் செய்வார். குலதெய்வம் கோவிலுக்கு செல்லுவதும், சாஸ்தாவின் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். இதிலே இந்த பங்குனி உத்திரம் நன்னாளில் நாம் வழிபட வேண்டியது குலதெய்வத்தையா, சாஸ்தாவையா? இந்த சந்தேகம் பலருக்கும் வருகிறது. சாஸ்தா வழிபாடு செய்வதுதான் உகந்தது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் சாஸ்தா எனும் இந்த சக்திதான் இந்த பங்குனி உத்திரம் நன்னாளில் உருவானது. அதை கொண்டாடும் முகமாகத்தான் இந்த பங்குனி உத்திரம் நன்னாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் குலதெய்வம், சாஸ்தா வேறுபாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடு என்பது ஒவ்வொரு குடும்பமும் பரம்பரையாக ஏதேனும் ஒரு குலதெய்வத்தை வணங்கி வருவார்கள். சிலர் சிவனை வணங்குவார்கள், முருகனை வணங்குவார்கள், திருப்பதி ஏழுமலையானை கூட குலதெய்வமாக நாம் வணங்கி வருவோம். ஆனால் சாஸ்தாவோ ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் மட்டும் வணங்குகின்ற தெய்வம் என்றில்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் வழிபடுகின்ற பொதுவான தெய்வமாய் விளங்குகின்றார். எனவே இந்த மகா சாஸ்தா உருவான பங்குனி உத்திரம் எனும் நன்னாளை எல்லா தரப்பு மக்களும் கொண்டாட வேண்டும், மகிழ வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், எங்களுக்கு சாஸ்தா கிடையாது, சாஸ்தா வழிபாடும் கிடையாது என்று. ஆனால்
அவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சாஸ்தா வழிபாடு என்பது தொன்மையான வழிபாடு. பழங்காலத்தில் இருந்து எல்லா தரப்பினரும் இந்த வழிபாடை தவறாமல் சிறப்புற செய்து வந்திருக்கின்றார்கள். வீரபத்ரன் இந்த சாஸ்தா வழிபாடு இடையிலேயே நிறுத்தியவர்கள் தனக்கு வழிபாடு கிடையாது என்று நினைக்க கூடாது. அனைவருக்கும் இந்த சாஸ்தா வழிபாடு உண்டு. அந்த சாஸ்தா தெய்வத்தை சென்று வணங்கினால் வாழ்வில் உயரலாம். ஆனால் சில குடும்பங்களில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இந்த சாஸ்தா வழிபாடுதனை விட்டிருப்பார்கள், மறந்து போயிருப்பார்கள். இந்த விட்டுப்போன சாஸ்தா வழிபாடுதனை தொட்டு தொடர்ந்து செய்தால் எட்ட முடியாத உயரத்திலும் இருக்கின்ற வெற்றி கனியை தட்டி பறித்து விடலாம். வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கலாம். இந்த சாஸ்தாவானவர் ஐயனார் என்கின்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார். பாருங்கள், கருகுவேல் ஐயனார், அருஞ்சுனை காத்த ஐயனார், சொரிமுத்து ஐயனார் என்று அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப அழைக்கப்படுகிறார். ஆனால் இந்த ஐயனார் என்று முடிகின்ற பெயருடைய தெய்வங்களும் சாஸ்தாவும் ஒரே தெய்வம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஐயனார் என்றால் முறுக்கிய மீசையோடும் பெரிய கண்களோடும் பெரிய உருவத்தோடு அமர்ந்திருப்பார் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட உருவங்களை பார்க்கும் போதெல்லாம் இந்த தெய்வம் ஐயனார் என்று நினைத்து விடுவோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெரிய உருவங்கள் எல்லாம் கருப்பசாமி, சுடலை மாடன் முதலிய காவல் தெய்வங்களின் உருவமாக கூட இருக்கும். இந்த காவல் தெய்வங்கள் எல்லாம் சாஸ்தாவின் படை தளபதிகளாகவும் காவல் தெய்வங்களாகவும் விளங்கி வருகிறார்கள். ஆனால் ஐயனார் என்கின்ற பெயரில் இருக்கின்ற தெய்வமோ சாஸ்தா என்கின்ற பெயரில் இருக்கின்ற அதே தெய்வமோ பெரும்பாலும் சாந்தமான உருவத்தோடு காட்சியளிப்பார்கள். பூர்ணக்கலை புஷ்கலை தாயார்களோடு அருள் நிறைந்த உருவமாக அவர்கள் காட்சியளிப்பார்கள். அன்பான உருவமாக, அருள் நிறைந்த உருவமாக அழகாக காட்சியளிப்பார்கள். இந்த சாஸ்தாவானவர் 8 அவதாரங்களை எடுத்திருக்கின்றார். மகாவிஷ்ணுவானவர் 10 அவதாரங்களை எடுத்தார் அல்லவா? அதுபோல இந்த சாஸ்தாவானவர் 8 அவதாரங்களை எடுத்திருக்கின்றார். அந்த 8 அவதாரங்களில் 8வது அவதாரம் நமக்கு மிகவும் நன்றாக தெரியும். என்ன அவதாரம் தெரியுமா? இந்த சாஸ்தா எடுத்த 8வது அவதாரம் தான் சபரிமலையில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன். சாஸ்தா எடுத்த அவதாரம் என்பதால் தான் சபரிமலை ஐயப்பனை ஐயப்ப சாஸ்தா என்று நாம் அழைக்கின்றோம். சாஸ்தா எடுத்த 8 அவதாரங்களில் இந்த ஐயப்ப அவதாரம் மட்டும் நமக்கு நன்றாக தெரிகின்றது. ஏன் தெரியுமா? ஐயப்பனுடைய அவதாரம் மனித ரூபத்தில் வந்தது. மனிதரோடு மனிதராக வாழ்ந்து தெய்வமாகவும் அவர் செயல்பட்டார். மகிஷி என்கின்ற அரக்கியை வதம் செய்யும் காரணத்தோடு அவதாரம் எடுத்தார். யார்? சாஸ்தாதான். அதுவும் 8வது அவதாரமாக. ஆனால் அதற்கு முன்பு எடுத்த 7 அவதாரங்களும் நமக்கு சரியாக தெரிவதில்லை. ஐயப்பனுடைய அவதாரம் என்றால் உடனே நமக்கு தெரிந்தது என்ன? சிவனும் விஷ்ணுவும் இணைந்தார்கள். அவர்கள் இணைந்தவுடன் இந்த ஐயப்பன் பிறந்து விட்டார் என்றுதான் நமக்கு தெரியும். ஆனால் அது அப்படியல்ல.
அப்படி என்றால் என்னதான் நடந்தது? புராண காலத்தை நோக்கி செல்லுவோமா? சுவாரஸ்யமான அந்த புராண கதையை அடுத்த வீடியோவில் காண்போமா? வீடியோவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருங்கள். வீடியோவை ஏற்பாடு செய்து நான் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.